அன்புள்ள விவசாயிகளுக்கு வணக்கம். சாட் டு ஃபார்ம் டெமோ பதிவு மற்றும் லாக்இன். கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று தேடல் பட்டியல் சாட் டு ஃபார்ம் பயன்பாட்டை டைப் செய்யவும். இன்ஸ்டால் பட்டன் கிளிக் செய்யவும். பயன்பாட்டை திறந்து உங்களுக்கு வசதியான மொழியை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் முதல் பெயர், கடைசி பெயர், மொபைல் நம்பர், இமெயில் முகவரி போன்ற விவரங்களை உள்ளிடவும். உங்களிடம் பரிந்துரை குறியீடு இருந்தால் உள்ளிட்டு தொடரவும். உங்கள் பதிவு வெற்றிகரமாக உள்ளது. அப்ளிகேஷன் திறந்து பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி லாகின் செய்யவும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு OTP அனுப்பப்படும். அந்த OTP உள்ளிட்டு சப்மிட் பொத்தானை கிளிக் செய்யவும். நீங்கள் வெற்றிகரமாக லாகின் செய்யப்பட்டீர்கள். விவசாய நிலம் சேர்த்தல். முகப்புத்திரையில் புதியதைச் சேர் விருப்பத்தை காணலாம். இதன் கீழ் வழங்கப்பட்ட விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். படி 8 சைட் டு ஃபார்ம் பயன்பாட்டிற்கான இருப்பிட அணுகலை இயக்கவும். நடை அல்லது வரைதல் மூலம் உங்கள் பண்ணையைச் சேர்ப்பதற்கு 2 வழிகள் உள்ளன. நீங்கள் வரைதல் விருப்பத்தை தேர்வு செய்தால் பண்ணை பெயரை உள்ளிட்டு நெக்ஸ்ட் பட்டனை தட்டவும். இப்போது வரைபடத்தில் உள்ள சிவப்பு புள்ளி உங்கள் தற்போதைய இருப்பிடத்தை காட்டுகிறது. உங்கள் பண்ணையை கண்டறிந்து உங்கள் பண்ணையின் பல்கோணத்தை பெற குறைந்தபட்சம் 3 ஆயப்புள்ளிகளுடன் எல்லைகளை பின்னிங் குறிப்பதன் மூலம் பண்ணையை புவிகுறியிடவும். மார்க் அல்லது எரேஸ் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் குறியிடுதலை நீக்கலாம். தேடல் விருப்பத்தில் அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை விவரங்களை பயன்படுத்தி உங்கள் பண்ணையை கண்டறியலாம். நெக்ஸ்ட் பட்டனை தேர்ந்தெடுக்கவும். பண்ணை விவரங்களை கேட்கும் சாளரம் பாப்அப் செய்யும். கீழ்தோன்றும் மெனுவிலிருந்து பயிர் பெயரை தேர்வு செய்து ஆர்கானிக் அல்லது இனோர்கானிக் சாகுபடியை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட நாட்காட்டியில் இருந்து விதைப்பு தேதியை தேர்ந்தெடுத்து பினிஷ் பட்டனை தட்டவும். சேர்க்கப்பட்ட பண்ணை முகப்பு திரையில் எனது பண்ணைகள் பிரிவில் தெரியும். நடை விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் பண்ணைக்கு பெயரிட்டு நெக்ஸ்ட் பொத்தானை தட்டவும். பின்னர் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யவும். நடந்து செல்லும் போது உங்கள் பண்ணையின் மஞ்சள் புள்ளியிடப்பட்ட எல்லையை காணலாம். கீழ்தோன்றும் மெனுவிலிருந்து பயிர் பெயரை தேர்வு செய்து ஆர்கானிக் அல்லது இனோர்கானிக் சாகுபடியை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட நாட்காட்டியில் இருந்து விதைப்பு தேதியை தேர்ந்தெடுத்து பினிஷ் பொத்தானை தட்டவும். சேர்க்கப்பட்ட பண்ணை முகப்பு திரையில் எனது பண்ணைகள் பிரிவில் தெரியும். பண்ணை சேர்க்கப்பட்டவுடன் உங்கள் பண்ணை ஐடி வலது மூலையில் தோன்றும். பண்ணை ஐடியை பயன்படுத்தி மொபைல் ஆப் மூலம் உங்கள் பண்ணை விவரங்களை பெறவும். அம்சங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள். சாட் டு ஃபார்ம் ஒரு விரிவான டெமோ பண்ணையை வழங்குகிறது. அதன் அனைத்து அம்சங்களையும் நீங்கள் ஆராயலாம். பணம் செலுத்தும் வரை சாட் டு ஃபார்ம் அம்சங்கள் பூட்டப்படும். உங்கள் டிஜிட்டல் பண்ணை விவரங்களை பெற ஏதாவது அம்சத்திற்கும் சென்று இப்போது செலுத்து விருப்பத்தை கிளிக் செய்து பணத்தை உள்ளிடவும்.
விருப்பமான கட்டண முறைகளை தேர்ந்தெடுத்து இப்போது பணம் செலுத்து என்பதை அழுத்தவும். பணம் செலுத்தியதும் பணம் செலுத்திய பண்ணை உடனடியாக திறக்கப்படும். பயிர் பெயர், வகை, பகுதி மாற்றம், வயது, விதைப்பு தேதி, இடம் ஆகியவற்றுடன் வரைபடத்துடன் உங்கள் பண்ணையை பார்க்கலாம். மண் ஆரோக்கியம். மண் ஆரோக்கிய அறிக்கையை பார்க்க காட்சி விருப்பத்தை கிளிக் செய்யவும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மண்ணின் கரிம கார்பன் மற்றும் மண்ணின் pH போன்ற 5 முக்கிய அளவுருக்களுக்கு உங்கள் பண்ணை மண்ணை பகுப்பாய்வு செய்யலாம். அறிக்கை PDF வடிவத்தில் கிடைக்கும். பூச்சி மற்றும் நோய் முன்னெச்சரிக்கை. இந்த அம்சம் தனிப்பட்ட பயிரை பாதிக்கும் பல நோய்கள் அல்லது பூச்சிகள், அறிகுறிகள், பாதிக்கப்பட்ட பகுதி, பரவும் முறை, நோய் தொற்றின் நிலை மற்றும் அதன் பயனுள்ள தீர்வு பற்றிய தகவல்களை வழங்குகிறது. பட ஆலோசனை. நோயற்ற பயிர் புகைப்படங்களை அனுப்ப கேமரா சின்னத்தில் கிளிக் செய்யவும். ஏதேனும் கருத்துக்களை எழுதவும், பின்னர் சேமி பொத்தானை கிளிக் செய்யவும். பயிர் நாட்காட்டி. இது பயிர் விதைப்பு தேதியை அடிப்படையாக கொண்டது மற்றும் வயல் தயாரிப்புகளில் இருந்து அறுவடை மற்றும் பயிர் கதிரடிக்கும் வரை விவசாய நடவடிக்கைகள் மூலம் உங்களுக்கு வழிகாட்டும். இதில் நீர்ப்பாசனம், பூச்சிக்கொல்லிகள் அல்லது பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் பற்றிய சரியான நேரத்தில் தகவல்கள் அடங்கும். நீர்ப்பாசன ஆலோசனை. இதன் மூலம் எவ்வளவு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் மற்றும் எந்த இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அனைத்து நீர்ப்பாசன நுட்பங்களும் மேற்பரப்பு நீர்ப்பாசனம், தெளிப்பான் மற்றும் சொட்டு நீர்ப்பாசனம் போன்ற தகவல்களை கொண்டிருக்கும். மண்ணின் ஈரப்பதம். வண்ணக்கட்டங்களில் தொடர்புடைய மண்ணின் ஈரப்பதத்தை குறிக்கிறது. உங்கள் பண்ணையின் எசேம் இன் முந்தைய 6 தேதிகளை காண மேல் வலது மூலையில் கிளிக் செய்யலாம். வானிலை முன்னறிவிப்பு. நீங்கள் இன்றைய வானிலை நிலையை பெறலாம். அதாவது அடுத்த 14 நாட்களுக்கு வெப்பநிலை, மேகமூட்டம், சூரியன், ஈரப்பதம் மற்றும் மழைப்பொழிவு. பயிர் ஆரோக்கியம். இந்த அம்சம் NDVI அடிப்படையிலானது. NDVI தரவை பார்க்க குறிப்பிட்ட தேதியை தேர்ந்தெடுக்கலாம். நில மேற்பரப்பு நீர் அட்டவணை அல்லது LSWI. இது மண் மற்றும் தாவரங்களின் திரவ நீர் உள்ளடக்கத்தில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்கிறது, குறிப்பாக பருவத்தின் ஆரம்ப பகுதியில். காலப்போக்கில் உங்கள் பண்ணையின் LSWI உள்ளடக்கத்தை நீங்கள் கவனிக்கலாம். உங்கள் டெமோவை பதிவு செய்யவும் அல்லது ஒரு சந்திப்பை திட்டமிடுங்கள். மேலும் கேள்விகள் இருந்தால் தொடர்பு கொள்ளவும்.